இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். காந்தப்புலத்தின் அலகு டெஸ்லா. மண் அரிப்பினால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டம் தேனி. இந்தியாவில் தங்க சுரங்கம் உள்ள மாநிலம் கர்நாடகா. தொழில் புரட்சி முதலில் ஆரம்பித்த நாடு இங்கிலாந்து. வேதியியலின் தந்தை யார்? ராபர்ட் பாயில். தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் 16. அம்மா உணவகம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2013. தென்னிந்தியாவின் காஷ்மீர் என்று அழைக்கப்படுவது கொடைக்கானல். ஆசியாவின் வைரம் என்று அழைக்கப்படுவது இலங்கை. தமிழ்நாடு மாநில சட்ட ஆணைய தலைவர் தரணி. இஸ்ரேல் உருவான ஆண்டு 1948. இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். சைன் 45 டிகிரி = 1/√2. தமிழ்நாட்டில் ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு உள்ளது? சென்னை. வருமான வரி செலுத்தாத நாடு குவைத். இந்தியாவின் ரத்தினம் என்று அழைக்கப்படும் மாநிலம் மணிப்பூர். அதிகளவு கல்வியறிவு விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் எது? லட்சத்தீவு. தமிழ்நாட்டின் இயற்கை பூமி என்று அழைக்கப்படுவது தேனி. எஃகு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? கொல்கத்தா. உலகிலேயே 3 தலைநகரங்களை கொண்ட நாடு எது? தென்னாப்பிரிக்கா. சர்வதேச பல்லுயிர் பாதுகாப்பு தினம் மே 22. இஸ்ரேல் பாலஸ்தீனம் சண்டை எத்தனை நாட்கள் நீடித்தது? 11 நாட்கள். மாநில அவசர நிலை பிரகடனம் ஆர்டிக்கிள் 356. எடிதாங்கியை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின். கம்ப ராமாயணத்தில் உள்ள மொத்த காண்டங்களின் எண்ணிக்கை 6. ராஜீவ் ஆவாஸ் யோஜனாவின் பிரதான குறிக்கோளானது நமது நாட்டினை இதன்படி கொண்டு வருவதாகும். சேரிகள் இல்லாமை. பவளப்பாறைகள் அட்சரேகையில் எவ்வாறு காணப்படுகிறது? 30 டிகிரி N முதல் 30 டிகிரி S வரை, அதாவது நார்த் டு சவுத். உலக வரைபடம் கிமு 490 யாரால் உருவாக்கப்பட்டது? ஹேரோடோடஸ். இந்தியா ஒரு குறைந்த வருமானத்தில் வளரும் பொருளாதாரம். இந்தியா ஒரு குறைந்த வருமானத்தில் வளரும் பொருளாதாரம் கொண்ட நாடாகும். நீர்வாயு என்பது எந்த வாயுக்களின் கலவை? H2 மற்றும் CO. முதல் பணியாளர் தேர்வாணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1926. டெக்ஸ்டைலோகிராஃபி அறிவியல் பொதுவாக இவ்வாறு அழைக்கப்படுகிறது: கைரேகை பதிவு செய்தல். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அரசாங்க வெளியீடானது செப்டம்பர் 2013ஆம் ஆண்டு. விட்டமின் டி முக்கியமாக இதிலிருந்து பெறப்படுகிறது. மார்கரைன். டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி கோர்லா ரோஹினி. மீத்தேன் நீர்ப்படுகையிலிருந்து இயற்கை வாயுவை பிரித்தெடுக்கும் உலகின் முதல் நாடு ஜப்பான். KMnO4இல் Mn ஆக்சிஜனேற்ற எண் அளவு 7. 3D பிரிண்டர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2012. நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றிய அரசியலமைப்பு சரத் 323A. ஐரோப்பாவின் நோயாளி என்று அழைக்கப்படும் நாடு இஸ்ரேல். சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹாஜா என குறிப்பிடப்படும் பறவை மயில். இந்தியாவில் இலக்கியத்துறையில் வழங்கப்படும் மிக உயரிய விருது ஞானபீட விருது. குறைந்த மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் சிக்கிம். 2020ஆம் ஆண்டிற்கான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா. இந்திய சினிமாவின் தந்தை யார்? தாதா சாஹேப் பால்கே. துத்தநாகம் எதில் காணப்படாது?
வெண்கலம். டைனமைட்டை கண்டுபிடித்தவர் நோபல். தனிம வரிசை அட்டவணையை கொடுத்தவர் மெண்டலீவ். குறைத்தல் வினையில் சேர்க்கப்படுவது ஹைட்ரஜன். வலுவூட்டப்பட்ட இரும்பு குழாய்களில் பூசப்பட்டிருப்பது துத்தநாகம். நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியான துணை குடியரசுத் தலைவர் பதவி பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பிரிவு 63. துணை குடியரசுத் தலைவர் பதவி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கா. துணை குடியரசுத் தலைவர் எந்த அவைக்கு உறுப்பினராவதற்கான தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும்? மாநிலங்களவை. குடியரசுத் தலைவர் எந்த அவைக்கு உறுப்பினராவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும்? மக்களவை. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன். இரும்புத்தாது உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது? 2வது இடம். சுதந்திர தினம் கொண்டாடாத நாடு இங்கிலாந்து. 8 தொகை 10 பாட்டு மொத்தம் எத்தனை பாடல்களை உடையது? 2400. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் 16. உலக காற்று நாள் ஜூன் 15. சந்திரயான் 1 விண்ணில் செயல்பட்ட நாட்கள் 312 நாட்கள். குட்டி ஜப்பான் என்று சிவகாசியை அழைத்தவர் ஜவஹர்லால் நேரு. சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1992. நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2017. கடல் நீர் நீல நிறமாக தோன்ற காரணம் நீர் மூலக்கூறுகள் நீல நிற ஒளியை சிதற செய்வதால். புளிப்பு காடியில் உள்ள அமிலம் H2SO4.